பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு அல்-உமர் முஜாஹுதீன் அமைப்பின் தலைவரான முஷ்தாக் அகமது ஜர்ஹர் உதவியதாக தகவல் வெளியாகியுள்ளது. NIA நடத்திய விசாரணையில் இந்த தாக்குதலில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவர் பங்கு வகித்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. ஜர்ஹரின் ஆணையின்படி பஹல்காம் தாக்குதலுக்கான தொழில்நுட்பம் உள்ளிட்ட சில உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜர்ஹர் 1999ஆம் ஆண்டு கந்தகார் விமான கடத்தல் வழக்கில் விடுதலையாகி தற்போது பாகிஸ்தானில் இருந்து தனது பயங்கரவாத அமைப்பை இயக்கி வருகிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது அப்பாவி மக்களை துன்பப்படுத்தாமல் கவனமாக செயல்பட வேண்டும் என மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மெஹ்பூபா முஃப்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். பாதுகாப்பு படையினரால் பொதுமக்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு இந்த வகையான தாக்குதல்கள் மக்களின் நம்பிக்கையை பாதிப்பதாகவும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் மக்களுக்கு பயங்கரவாதம் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.